ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிந்து பைரவி பார்க்க போகிறோம். சிந்து பைரவியில் வந்துட்டு கோயில் வாசல்லே மகாலட்சுமி உட்காந்துருக்காங்க. எதுக்குப்பா இப்படி உட்காந்து காவ கேட்குறாங்களேன்னு பார்த்தா ஸ்னேகா வர சொல்லாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த ஸ்னேகா சிட்டுவோட அம்மா அப்பாவை எது கூட்டதுக்குன்னு தானே பார்க்குறீங்க. அதாவது நாளைக்கு சிட்டு உண்மையை சொல்ல போகிறேன், எல்லாருக்கிட்டையும் பஞ்சாயத்தை நான் கூட்ட போகிறேன் அப்படின்றாங்க. இந்த காலத்தில் பஞ்சாயத்தா, சரி பரவாயில்ல விடுங்க, நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுன்னு நாளைக்கு சவுண்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஓகேப்பா உண்மையை ஒத்துக்கிட்டா சிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்தோடனே அக்கா நாளைக்கு நிரூபணம் ஆகுது, நிரூபணம் ஆயிடுச்சா நீங்கள் கொடுத்தா வாக்கா காப்பாற்றணும், சிந்துவையும் நம்ம சிவாவையும் பிரித்து வைக்கணும்னு சொல்ல இதை கேட்டோன்னே அப்செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா இங்கே வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வீட்டில் வந்து விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஷாக் ஆகிட்டாங்க. நம்ம சிந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதவங்க கோயிலில் வர வச்சு சிவாவை பேசலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர வச்சிட்டாங்க. இங்கே இந்த அலப்பறம் நடந்தாலும் ஆறுமுகம் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? அதாவது அவர் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்கெல்லாம் தெரிஞ்சவராமா. அதனால் கிச்சனில் லைட் எரியலையேன்னு சரி பண்ணிட்டு இருக்க டைமில் டபக்குன்னு பார்த்தா வேஸ்ட்ரி அவுந்துருச்சு. அதை பார்த்துட்டாங்க நம்ம சிந்து. அப்போ ரியாக்ஷனை பார்க்கணுமே அப்படின்னு ஒரு கத்துங்க. உடனே பெய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? பார்த்துட்டேன்னு சொல்லாத பைக்கி பதறது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இவங்களோட கூத்து. கடைசியில் இவங்களோட ரொமான்ஸ் வேற லெவலில் இருக்குன்னா வச்சுக்கோங்க. இங்கே எந்த அலப்பறை பண்ணாலுமே சிந்து வந்துட்டு சிவாவை மீட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அழுகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. போய் சொன்னதுக்காக தண்டனையாக கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணதை பார்த்தோன்னே நமக்கே நெஞ்சு உருகுது. நம்ம சிவாவுக்கு இறங்காதான்னு இறங்கி போய் இவரே பஞ்சாயத்தில் சொல்லணும், ஆமாம் நான் தான் லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்னு இவரே ஒத்துக்கிட்டு சிந்து கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும்னு நம்மலாம் வேண்டிக்கும். வேண்டாத தெய்வம் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை, எது சேர்ந்தா சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.